புதுவை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் குழந்தையின் குடும்பத்தினரை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற மங்களத்தின் கிளைத் தலைவர் கண்ணபுரான், வில்லியனூர் கிளைத் தலைவர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பேசினர். இதன்போது அங்கிருந்த மக்கள், மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லை எனவும், குழந்தையின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும், இது குறித்து மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தனர். டாக்டர் வேணும் சார், குழந்தைக்கு நிவாரணம் வேணும் எங்களுக்கு. குழந்தைக்கு நல்ல ஒரு ஒரே அதே மாதிரி தான் சாமி நல்லா ஏற்றிக்கு போனா என் பிள்ள. அப்படியே என்ன பண்ணாரு, மாப்பிள்ளை மாரி வண்டியில உட்காந்து போனாரு. ஆம்புலன்ஸ் கேட்டதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்ட்டாங்க. இந்த தாகத்தை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. என் பிள்ளை என்ன பண்ணிச்சு, எஸ்ஆவுக்கு போன் பண்ணிச்சு, அம்மா கரண்ட் வேலை செய்யறது ஓடி செய்யுமா, சாப்பிட்டு இருந்தா கூட போன் அடிப்பாரு ஏசா ஓடும். அந்த மாலிமலை சார் எங்க அப்பாவை காப்பந்து பண்ணேன் சார், இன்னும் முத்து சொல்லு எனக்கு ஆம்புலன்ஸ் வேணும், 2 கான்செப்ட் 4 பேர் அனுப்புனாங்க. கார் எடுத்துனே வந்து என் ஆம்புலன்ஸ் ஏற்றினே போனாங்க. ஆஸ்பத்திரியில் பார்க்கவே இல்லை, திரும்பி அங்கே போச்சு. அங்கே இறங்கி அவங்க செத்த அதே நல்ல நேற்று உயிர் விட்டுச்சு. டாக்டர் இல்லாம குழந்தைய அண்ணன் பேருன்னு ஒரே எங்களுக்கு யாரும் பேர பிள்ளைக்கு நாளையும் பொண்ணாக்கிட்டு என் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு ஊசி போட்டவங்கள வேலையை விட்டு எடுங்க சார். அவங்க இருக்க கூடாது வேலையில. இருக்கிற மக்களை இருக்கிறவங்களே அவங்க அப்படிதான் செய்வாங்க. இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு 1 மாசம் வச்சிருந்தாங்க. வந்து இது 2 பேருக்கு போற ஊசி, ஒரு புள்ளைக்கு ஏத்தனா அந்த புள்ளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைக்கு தான் டெஸ்ட் பண்ணி 3 மாசம் கூட சரியா முடியல.